6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 6:23. கடைசி வசனமாமா, கடைசி வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 28ங்களா? 28, சாரி. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆமீன். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு சபையாரை பார்த்து, என்னை பார்த்து, உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியான புதிய மாதத்தை சொல்லுகிற காரியம், தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல உங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயமானதை நடத்த போகிறார், ஜெயம் கொடுக்க போகிறார். அதற்காகவே இந்த காலை வேளையில் அவர் நமக்கு முன் சென்றிருக்கிறார். நிறைய தண்ணி போயிடுச்சா? ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் கொடுக்கிற தேவன். தானியேல் காரியம் பாருங்க. தானியேல் என்ற பக்தன் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில், பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, அவர் அலுவல், அதாவது அவருடைய ஆஃபீஸ் விஷயமாகட்டும் சரி. ஏனென்றால் தானியேல் பாபிலோன் மாகாணத்தில் இருக்கும்பொழுது ஒரு பிரதம மந்திரியாக அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார், பெரிய அதிபதி. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அப்படியாக தேவன் அவரை அந்த பாபிலோன் தேசத்தில் அவரை ஒரு அதிகாரியாக உயர்த்தி வைத்திருந்தார். அப்பொழுது பாருங்கள், தானியேல் அவர் பர்சனல் விஷயத்திலையும் சரி, அவர் தேவ காரியத்திலையும் சரி, அவர் அரசாங்க விஷயத்திலையும் சரி, அவர் எப்படி இருந்தார்? உண்மை உள்ளவராக இருந்தார். அதனால தான் தானியேலின் காரியம் என்ன வந்து சொல்லுங்கள், ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு நாம் கூட எல்லா காரியத்திலையும், வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், சபையில், நம்முடைய குடும்பத்தில், நம் பிள்ளைகளிடத்தில், நம்முடைய கணவரிடத்தில், நம்முடைய உறவினரிடத்தில், நம்மை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரிடத்துலையும் நான் உண்மையாக இருக்கும் பொழுது, தானியேல் அப்படி தான் இருந்தார். உண்மையாக இருந்தார், விசுவாசமாக இருந்தார், ஜெபித்து கொண்டிருந்தார். இந்த எல்லா காரியமும் தானியேல் இடத்துல இருந்தது. அவர் இருந்தது ஒரு புறஜாதி நிறைந்த ஒரு தேசமாக இருந்தாலும் அவர் இத்தனை காரியங்கள் செய்து கொண்டு வந்தார். ஜெபித்து கொண்டிருந்தார், உபவாசம் எடுத்து கொண்டு வந்தார், பரிசுத்தமாக இருந்தார், மற்றவங்களுக்கு சாட்சியாக இருந்தார். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி யார் சொல்கிறது? தரியூர் ராஜ்யபார காலத்தில், பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும். அப்போ இந்த தரியூர், பெர்சியன் ஆகிய கோரேஸ் இவர்கள் நாட்களில் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட, நம்மை கூட, நம் வாழ்க்கையில் ஆவிக்குரிய விஷயமாகட்டும் சரி, குடும்ப விஷயங்களாகட்டும் சரி, ஊழிய காரியமாகட்டும் சரி, அடுத்து நம்ம வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, எல்லா இடத்திலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் கூட தானியேலுக்கு கொடுத்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தானியேலுக்கு அப்படி என்ன பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று நாம் யோசிக்கலாம். வாசித்து பாருங்கள். தானியேல் அதே 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை அந்த வேத விஷயத்தில், தேவ காரியத்தில் குற்றப்படுத்தும்படியாக அந்த நாட்டில் உள்ள தானியேலுக்கு கீழே இருக்கிற அதிபதிகள் குற்றம் சாட்டி அவளை என்ன செய்தார்கள்? ராஜாவினிடத்தில் கொண்டு போய், அந்த ராஜாவுடைய கட்டளையின்படியாக, ராஜாவுக்கு இஷ்டம் இல்லை தான், ஆனாலும் இவர்கள் செய்த ஒரு சூழ்ச்சியினால் அந்த சிங்கங்களின் கெபியில் தானியேலை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆமேன். வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. 14. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? தானியேலை காப்பாற்றுவதற்காக யார் பிரயாசப்பட்டு கொண்டது? சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் ராஜா. ஏனென்றால் தானியேலை மிகவும் நேசிப்பார். அதனால தான் அவருக்கு அடுத்து தானியேல் தான்.
அந்த இதில் மாத்திரம்தான் அவருக்கு பங்கு இல்லை. அவர் உட்கார சிங்காசனத்தில் மாத்திரம்தான். மற்ற எல்லா காரியத்திலையும் தானியேலுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த தானியேலுக்கு கீழே இருக்கிற அதிபதிகள் என்ன செய்தார்கள்? சில சூழ்ச்சிகளை செய்து தானியேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அந்த விரோதமாக எழும்பினாலும் சிங்கங்களின் கெபியில் போட்டுவிட்டால் அவன் உயிரோடு எழும்பி வர முடியாது. அவனுடைய சாப்டர் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இனிமேல் அவன் அதிபதியாக இருக்க முடியாது என்று சொல்லி தான் அவனை என்ன செய்தார்கள்? ஆவிக்குரிய விஷயத்தில் குற்றப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிசாசு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். யாரையாவது நம்ம குற்றப்படுத்தலாமா? இந்த அம்மாவை படுத்தலாமா, இந்த ஐயாவை படுத்தலாமா, இந்த மகளை, இந்த மகனை, இந்த தம்பியை, இந்த அண்ணாவை, இந்த தகப்பனை அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கும்? அப்படியாக வகை பார்த்து சுற்றி தெரிந்து கொண்டிருக்கும். ஏதாகிலும் குற்றப்படுத்தலாமா என்று. அப்படி குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் நம் மீது அந்த உண்மை இருக்கிற போது அவர் நம்மை காப்பாற்றுவார். வேலை ஸ்தலத்தில் நாம் மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலையும் உண்மை கர்த்தர் காண்கிறார். நம்ம பாட்டு போயிட்டு கையெழுத்தை போட்டு ஹாயாக உட்காந்து நம்ம வாக்கு சம்பளம் மாதம் பிறந்தவனு சம்பளம் வாங்கிட்டா அது ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட், அந்த துறையில் நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். யார் பார்க்குற, மேனேஜர் பார்க்குறாரோ இல்லையோ, நமக்கு கீழே இருக்கிற கிளார்க்கு பார்க்குறாங்களோ இல்லையோ, அல்லது எம்டி பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் நம்மை பார்க்குறது சொல்லுங்கள்? கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அவர் 7 கண்களை உடையவர். அவர் கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. அப்படியாக தானியேல் அந்த ஒரு தேவ பயத்தில் இருந்தார். கர்த்தர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அவர் தேவ பயத்தில் இருந்தபடினால தான் அவர் தேவனுக்கு பயப்பட்டு தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருந்தார். எப்படி உண்மையாக இருந்தார்? பரிசுத்தமாக இருந்தார். எப்படி பரிசுத்தமாக இருந்தார்? சாப்பிடுகிற ஆகார விஷயத்தில் கூட தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தன் இருதயத்தில் அவர் தீர்மானம் பண்ணி கொண்டார். அது 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுதான் பரிசுத்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தானியேலுக்குள்ளே இருக்கிறதான அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அப்படி நாம் வாழ்வோமானால் நமக்கு கூட கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்கள்? நமக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்துவார். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க, தானியேல் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் அதிகாரமா? டக்குன்னு வாசிங்க. இங்க எனக்கு நமக்கு தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமீன். பிரதானின் தலைவனிடத்தில் என்ன செய்தார்? தானியேல் வேண்டிக் கொள்கிறார், இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொள்கிறார். இன்றைக்கு நாம் கூட இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும். வெளிப்புறமாக வேண்டாம், மனுஷருக்கு தெரிகிற பிரகாரமாக வேண்டாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் யாருக்குமே தெரியக்கூடாது. ஈவன் நம்முடைய கணவருக்கும் நம்முடைய மனைவிக்கு நம் பிள்ளைகளுக்கு கூட நாம் இருதயத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் தெரியக்கூடாது. அதுதான் இருதயத்தில் பண்ணுகிற ஒரு தீர்மானம். அப்படி தீர்மானம் எடுக்கும் பொழுது அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை தான் தானியேல் வாழ்ந்து கொண்டு வந்தார். அதற்காக தான் தானியேலுக்கு தேவன் என்ன செய்தார்? ஜெயத்தை கொடுத்தாரு. தானியேலுக்கு மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாக முடிய வேண்டுமானால் முதலாவது நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நம் வேலை ஸ்தலத்தில், நம் குடும்பத்தில், நம்ம பிள்ளைகளுக்கு, நம் கணவருக்கு, நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அப்படி நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் பாருங்கள், தானியேலுக்கு கொடுத்த ஜெயத்தை நமக்கும் கொடுத்து நடத்துவார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேலுடைய நண்பர்கள் கூட பாருங்க, அவர்களும் உண்மையாய் இருந்தார்கள். ஆதலால் சகல ஜனங்களும் 3:17 வாசிங்க. 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். போதும். அதுபோல தானியேல் மாத்திரமல்ல, தானியேல் கூட இருக்கிற 3 நண்பர்கள் கூட எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்படும் பொழுது நிறைய பேர் போனாங்க. அதில் முக்கியமாக இந்த 4 பேர் மாத்திரம்தான் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு பரிசுத்தத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், காத்து கொண்டு வந்தார்கள். அதனால தான் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. இந்த 3 வாலிபர்களுக்கு என்ன மாதிரி ஜெயத்தை கொடுத்தாரு? இவர்கள் ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக இருந்தார்கள். தங்களை எப்படியாக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நாங்கள் தேவனை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குவோம், நாங்கள் வேறு யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ராஜாவுக்கு நாங்கள் கனம் செலுத்துவோம், ராஜாவை நாங்கள் மதிப்போம், ராஜாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்வோம். அதற்காக நம் ராஜாவை நாங்கள் கனவீனம் பண்ண மாட்டோம். ஆனாலும் ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அந்த பொற்சிலை வணங்கினால் நாங்கள் எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி கட்ட துரோகிகளாக இருப்போம் என்று சொல்லி அந்த 3 வாலிபர்கள் பாருங்கள், தங்கள் வாழ்க்கையில் எரிகிற அக்கினி சூளையில் கொண்டு போய் போட்டார்கள். 7 மடங்கு பாபிலோன் தேசத்தில் பயங்கரமான இருக்கும். 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, 3 அல்ல, 4 அல்ல, இத்தனை மடங்கு 7 மடங்கு நெருப்பை போட்டு அதில் கொண்டு போயிட்ட 3 பேரையும் போட்டார்கள். போட்ட மாத்திரத்தில் அவங்க பாருங்கள், தேவன் பேரில் விசுவாசம் வைத்தார்கள், நம்பிக்கையாக இருந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறாரு, கர்த்தர் எங்களை காப்பாற்ற போகிறாரு, கர்த்தர் எங்களை தீங்கிலிருந்து எங்களை விடுவிக்க போகிறாரு, எங்கள் ஜீவனை கர்த்தர் பாதுகாக்க போகிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு எரிகிற அக்னியில் போய் அவர்கள் விழுந்தார்கள். அப்போ கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி அவர்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவங்க உண்மையை கர்த்தர் கண்டு அந்த எரிகிற அக்கினி சூளை எப்படி மாற்றினார்? குளிர்ந்த காற்றை போல இருந்தது. எரிது தான், மற்ற ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க தான், அப்படி தானே வாசிங்க. அதை அங்கே கொண்டு போய் போடப்பட்டாங்க பாருங்க. அவங்க கூட 25ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையா அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஆமாம், 3 பேரும் போடும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 பேர் உலாவது போல அங்கே இருக்கிற கூடி வந்திருக்கிற அத்தனை ஜனங்களும் அதை பார்க்கிறார்கள். ராஜாவே பார்க்குறாரு. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு ராஜாவுக்கு, ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இந்த வாலிபர்கள் நம்ம என்ன பண்ணோம், எரிகிற அக்னியில் தான் நம்ம போட்டோமே, 7 மடங்கு சூடாக்கி, எப்படி இந்த வாலிபர்கள் 3 பேரை தான் நம்ம போட்டோம், 4 பேருக்கான அந்த 4ஆவது ஆளுடைய சாயல் எப்படி இருக்குது, தேவ சாயலாக இருக்குது. அப்படியாக இன்றைக்கு தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பரிசுத்தம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, நம் தேவனுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய காரியத்தில் காணிக்கை, தசமபாகம், பொருத்தனைகள், இவைகள் எல்லாம் நாம் உண்மை உத்தமமாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20லிருந்து 26 வரைக்கும் யோசபாத் என்ற ராஜாவை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். யோசபாத் ராஜா அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார். அப்போ யூதா இஸ்ரவேல் என்று 2 தேசங்களாக பிரிந்திருந்தது. அப்படியாக இருக்கும்போது அந்த யோசபாத் ராஜா பாருங்கள் செய்த ஒரு காரியம், அவருக்கு விரோதமாக 3 விதமான கூட்டங்கள் அவரை சேதப்படுத்த வேண்டும், அவரை நிர்மூலமாக்க வேண்டும், அவர் தேசத்தை கைப்பற்றி கொள்ள வேண்டும், அவர் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு 3 விதமான ராஜாக்கள், அம்மோனியர், சேயீர், மோவாபியர் என்று சொல்லி 3 விதமான ராஜாக்கள் கூடிக்கொண்டு வந்தார்கள். அதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் யோசபாத் ராஜா செய்த காரியம் 20 வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள்,
அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆமேன். அதிகாலமே எழுந்திருந்து அவர் என்ன பண்ணாரு, ஒரு வண்ணாந்திரத்துக்கு போகிறார். தெக்கோவாவின் வண்ணாந்திரத்துக்கு போயிட்டு புறப்பட்டு அவர் என்ன செஞ்சாரு, நின்று கொண்டு யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். இந்த காலை வேளை கூட நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒன்றுமே இல்லைனாலும், எல்லாம் நம்ம விட்டு கடந்து போனாலும், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். தானியேல் கர்த்தரை நம்பினார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு கர்த்தரை நம்பினார்கள். யோசபாத் கர்த்தரை நம்பினார். இன்றைக்கு நாம் கூட கர்த்தரை நம்ப வேண்டும். இந்த புதிய மாதத்தில் நமக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு. பண்டிகை மாதம், நம் பிள்ளைகளுக்கு எல்லாம் துணிமணி எடுக்கணும். நமக்கு எவ்வளோ பொறுப்புகள் உண்டு. எல்லாம் வாடகை கட்டணும், மற்ற காரியங்கள் இருக்கிறது, எல்லாம் உதவிகளை கர்த்தர் கொடுப்பார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். நாம் கர்த்தரை நம்பாதபடி இவங்க தருவாங்க, அவங்க தருவாங்க, அப்படி இப்படின்னு சொன்னால் அது ஆகாது. ஒரு முறை கொரோனா டைமில் அப்படி தான் நான் வந்து மாதம் நம்ம பேங்க் லோன் கட்டணும். இப்போ சபை இருக்கும்போது நம்ம தெரியாது, கட்டிக்கிட்டே வந்துட்டோம். கொரோனா நேரத்தில் லாக்டவுன், அப்போ சபை கிடையாது. அதில் யாராகிலும் ஒருத்தர் 2 பேர் மாத்திரம்தான் யூஸ்வலாக கொடுக்குற அந்த தசம பாகத்தை கொடுத்தார்கள். அந்த 2 பேர் கொடுக்குற தசம பாகத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படியோ அந்த கொரோனா டைமில் நாங்கள் சாப்பிட்டு மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அப்போ அந்த டைமில் வந்து நான் யோசிக்கிறேன், இந்த மாதம் நம்ம சமாளிச்சிட்டோம், அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, பரவாயில்ல அடுத்த மாதம் இவங்கெல்லாம் தசமம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியே மனசில் கணக்கு போடுறேன், கொடுக்காதவங்க இவங்க அவங்கெல்லாம் கொடுப்பாங்க, அந்த தசம பாகம் காசு வந்தால் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த பேங்க் லோனை கட்டிடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஆகாரம் சாப்பிடணும் இல்லையா, பாஸ்டர் பிள்ளைங்க சாப்பிடணும் தானே, பாஸ்டர் அம்மா சாப்பிட்டா தானே நல்லா இருக்க முடியும் இல்லை, நாங்கள் சாப்பிட்ணும், வரவங்களுக்கு கொடுக்கணும், எங்களோட இருக்கிற தாய்மார்களுக்கு கொடுக்கணும், இப்படி பல காரியம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நான் இப்படி மனசில் கணக்கு போடுறேன், இவங்க தருவாங்க, இதை வாங்கி நம்ம செய்யலான்னு. யாருமே கொடுக்கல அந்த மாதம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் வழக்கமாக கொடுக்குறவர் கொடுத்தாரு. அப்போ நான் இதில் ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு நிகழ்ச்சியை அந்த ப்ரேயரை நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது மோகன் ஐயா சொல்கிறாரு, உங்கள் கண்கள் தசமபாக காணிக்க மேலே போகக்கூடாது. யார் மேலே இருக்கணும், உங்கள் கண்கள் கர்த்தர் மேலே இருக்கணும். எனக்கு அப்படியே தலையில் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏசப்பா, நான் தான் அந்த யோனா, என் கண்ணு என்ன பண்ணுச்சு, தசமபாக காணிக்க மேலே தான் போச்சப்பா, நான் அதை தான் நம்பினேன், நான் ஏசப்பா உங்களை நம்பலையே, சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் வந்து சபையில் மத்தியான டைமில் அங்கே உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சபை முழுமையாக இருந்தது. அப்போ ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே சபையில் ஆரம்ப நாட்களில் என்னிடத்தில் விபிஎஸ் படித்த பிள்ளைகள், இப்போ பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய பட்டதாரிகளாக எல்லாம் வேலை செய்கிற மேனேஜர்களாக இருக்கிறார்கள். அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும். இந்த ஏழைக்கிட்ட படித்த பிள்ளைங்க எல்லாமே இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் வந்து என்னை கூப்பிட்றாங்க, சிஸ்டர் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தா இவங்க, சிஸ்டர் இங்கே வாங்க அப்படின்னாங்க. சாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலிங்களே, மறந்துட்டேன்னு. அவங்க பையன் பேர் சாம் தான். உங்கள் பையன் தானே சாமு? இல்லைங்க சிஸ்டர், சாம் உங்கள்கிட்ட படித்தான், அவன் வந்து இன்றைக்கி பெரிய மேனேஜராக இருக்கிறான். அப்படிங்களா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து உங்ககிட்ட இந்த கவரை கொடுக்க சொன்னான் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு 1000 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெரிய ஒரு இதே வருது, ஒரு மூட அரிசி, 5 கிலோ ரைஸு, எண்ணெய், மளிகை சாமான்கள் எல்லாம் ஒரு மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் வந்தது. 5 கிலோ சக்கரை வந்துச்சு. அதில் அவ்வளோ எல்லாம் வைத்து இதை கொண்டு போயிட்டு பியூலாக்காக்கிட்ட கொடுங்க. அப்போல்லாம் நாங்கள்லாம் கிளாஸ் எடுக்கிறதுனால நான் அப்போது அக்கான் தான் எங்களை சொல்லுவார்கள் பிள்ளைங்கள்லாம். அப்புறம் கொடுங்க, நான் கொடுத்தேன்ட்டு கொடுங்க, நான் இன்றைக்கி இந்த ஒரு போஸ்ட்டில் இருக்கிற. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன் சொல்லுவோம்மா. நம்முடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் மேலே வைக்கும்பொழுது அவர் எல்லாத்தையும் கொடுப்பார். என்ன சொல்கிறீங்க? நம்ம வந்து தசம பாகம் காணிக்க வரோம், அது வரோம், இது வரோம் அப்படி நினச்சிருந்தா அந்த மாதம் அப்படியே அடைச்சிடுவார் கர்த்தர்.
அப்போ நம்ம கண் எங்கே இருக்கணும் சொல்லுங்கள்? கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுபோல் யோசபாத் ராஜா கர்த்தரை நம்பினார். 3 விதமான ராஜாக்கள் எல்லாம் பெரிய பெரிய பலசாலிகள், படைபலம் இருக்கிறது. மோவாப், அம்மோன், சேயர் எல்லாம் படைபலத்தோடு 3 பேரும் 3 விதமான ராஜாக்கள் கூட்டம் கூடி யோசபாத்தை அழிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். அந்த நேரத்தில் யோசபாத் அதிகாலமே எழுந்து கர்த்தரை நம்பினார், பாடி துதி செய்ய ஆரம்பித்தார். அவ்வளோதான் செஞ்சார். அது வாசிங்க அந்த வசனத்தை 22 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமேன் சொல்லுவோமா? அவர்கள் வெட்டுண்டு, சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வரலாம், வேலை ஸ்தலத்தில் வரலாம், குடும்பத்தில் வரலாம், பிரச்சனைகளை கொண்டு வரலாம், பிள்ளைகள் மூலமாக கொண்டு வரலாம், சபையில் வரலாம். எது வந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாடி துதி செய்ய வேண்டும். நான் பாடி பாடி துதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் எல்லாம் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு ஓடிட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி தான் நம்ம ஐயா இறந்த புதுசில் கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக சுகவீனமாக இருந்தேன். என்னால் நான் கொஞ்சம் கூட என்னால் பேசக்கூட முடியாது சத்தமாக. என் குடல் பகுதியெல்லாம் ஒட்டினபடினால மிகவும் பலவீனமாக இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஃபேமிலி எதிர்த்து வந்தார்கள். ஆவிக்குரியவங்க தான், சபைக்கு வரவங்க தான். எதிர்த்து ஒரு பெரிய சண்டை சபையில் ஓவென்று புருஷன், மனைவி, உறவினர்கள் எல்லாருமாக வந்து ஓ என்று கோஷம் போட்டு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எப்படியே இருதயமெல்லாம் கிடன்னு நடுங்குது, பலவீனம். இதே இடத்துல தான் நான் சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்டேன். எவ்வளோ கத்துறாங்களோ நல்லா கற்றுட்டோன்னு எல்லாம் ஓங்கி ஓங்கி கத்தி ஊன்ஸ் பண்ணி அந்த பொண்ணு என்னை கையை நீட்டி என் குடும்பத்தை சபிக்கிற, என் பிள்ளைங்களை சபிக்கிற, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக, மரியாதை குறைவாக அப்படியெல்லாம் பேசினார்கள். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் ஒன்று எலியா கிடையாதுமா, நான் எலியாவா? நான் ஜெபிச்சா உங்கள் பிள்ளைங்க வந்து இது பண்ண போகிறாங்க. நான் சபிக்கிறதுக்காகவா நான் இருக்கிறேன்? நான் சபிக்கிறதுக்காக நான் அழைக்கப்படலை, நான் ஜெபித்து ஆசீர்வதிப்பதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடும்போது தூண்டி விட்டு கூட்டிக்கிட்டு ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மகள் என்கிட்ட சொன்ன காரியம், அவங்க 2 பொம்பளை பிள்ளைங்களை வெளியே நிற்கிறாங்க, உங்களை அடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. அப்படியாம்மா? வந்து இங்கே தான் உட்காந்துருக்கேன், நான் எங்கே வீட்டுக்குள்ளே கூட போய் நான் ஓடி ஒளியில் வந்து அடிச்சுட்டு போக சொல்லு மாமான்னு இப்படியே தான் சொன்னேன். ஒன்றுமே நான் பேசிக்கலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சு. இங்கேயே நடந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தர் சாட்சி. நான் உண்மையை சொல்கிறேன் சிஸ்டர், உண்மையாக கேட்டு பாருங்கள். நான் இங்கேயே தான் அமைதியாக தான் இருந்தேன். அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே கத்துறாங்க, அவங்களுக்குள்ளே ஊன்றாங்க. சைலண்ட்டாக இருந்தேன். கடைசியாக அந்த அக்கா வந்து என்கிட்ட சொன்ன, இது இவன் தாமா என்னை தூண்டி கொண்டு வந்தான். அவங்க எதிர்க்கவே சொல்லிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுவாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று எவ்வளோ என்னை படுத்தினாங்க தெரியுமா? ஆனால் கர்த்தர் கிருபையில் நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தேன். நான் கர்த்தரை நம்பி இருந்தபடினால கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. அவங்க கர்த்தருடைய கிருபையில் அவங்களாக உணரப்பட்டு கடைசியில் அமைதியாக போய்விட்டார்கள். அதே போல தான் இந்த யோசபாத் ராஜா கூட பாருங்கள், 3 விதமான கூட்டங்கள் வரும்போது அவர் அமைதியாக பாடி துதிக்கிறாரு. வேற ஒன்றும் செய்யலை. அவர் பாடினாரு, துதிக்கிறாரு, பாடுறாரு, துதிக்கிறாரு. இதையே அவர் செய்யும் பொழுது தேவன் பாருங்க, அந்த சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் அவர்களாகவே வெட்டி கொண்டு ஓடி போகும்படியாக கர்த்தர் யோசபாத் ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்தினார். அதே அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த இடத்துக்கு அவர் அந்த ஜெயத்தை கொடுத்தபடினால அவர் ஒரு பெயர் வைக்கிறாரு. அந்த பெயர் பெராக்கா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். ஆமென். பெராக்கா என்ற பேர் தரித்தார்கள். அதனால தான் பெராக்காவில் வந்து கூட வேண்டும். பெராக்கா என்றால் சோத்திர பள்ளத்தாக்கு. நம்ம மாதம் வந்து முதல் மாதத்தில் வந்திருக்கிறோம். முதல் தேதியில்
நீங்கள் இப்போ வார்த்தையை கேட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சோத்திர பள்ளத்தாக்க நீங்கள் ஆரம்பிக்கணும். நான் எப்போவுமே சபையில் சொல்வது அதுதான், மாத கடைசியில் நன்றாக கர்த்தரை துதிக்கணும், சோத்தரிக்கணுன்று. அதே போல் நம்ம யோசபாத் ராஜா பாருங்கள், இந்த 3 நாள் போன பிறகு 4ஆம் நாளையில் அவர் சத்துருக்களை எல்லாம் ஜெயித்து அவர் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக பெராக்காவில் கூடினார். நாம் கூட இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறாரு. எதிரெல்லாம் நம்ம ஜெயிக்க வேண்டும். பிசாசு நமக்கு விரோதமாய் மாந்திரிகம் ஏவல் ஆவி. இரவு கூட நான் படுத்திருக்கிறேன், சரியாக மணி 12:35 இருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் சிஸ்டர் தூங்கின்னு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்கள், ஒரு ஆவி, பயங்கரமான ஒரு ஆண் சத்தம். என்னுடைய இருதயமெல்லாம் கிடுகிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பித்து விட்டது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே நான் மனசுக்குள்ளேயே சொல்கிறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏசு நீங்கள் தானப்பா சொன்னீங்க, இயேசுவின் நாமத்தினால பிசாசை ஜெயிக்க முடியும்னு சொன்னீங்களேன்னு. இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்த கிரியைகளை நான் கட்டி சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு, நான் கேட்டேன், அப்பா மணி 12:35 ஆயிடுச்சு, 1 மணி கூட ஆக போகுது, கொஞ்சம் நேரம் நான் தூங்கினாதான் நம்ம காலையில் எழும்பணும், எனக்கு தூக்கத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் கர்த்தர் எனக்கு நல்ல நிதிரையை கொடுத்தாரு. 3:50 மணிக்கு 50 நிமிஷம் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் என்னை எழுப்பினார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் சொல்ல வருகின்றால், பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறாரு. இந்த புதிய மாதத்தில் பிசாசை நம்ம ஜெயிக்க போகிறோம். பிசாசு எவ்வளோதான் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு முன் சென்று யோசபாத் ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து நடத்த போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு ஜெயம் வரும். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து நமக்கு என்ன வராது? ஜெயம் வராது. யாரிடத்திலிருந்து வர வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவிடத்திலிருந்து நமக்கு என்ன வர வேண்டும்? ஜெயம் வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 9:15. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. நம் வாழ்க்கையில் தேவன் சொல்லி முடியாத ஈவு, எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தபடினால நாம் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நீங்கள் இந்த மாதமெல்லாம் சோத்திரன்னு கர்த்தருக்கு நீங்கள் சோத்திரம் செலுத்தி பாருங்கள். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்தி வருவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 6:12. பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அந்த ஒரு ஜெயத்தை கூட கர்த்தர் கொடுத்து நடத்துவார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் வரும். வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் வரும். அப்படி போராட்டம் வந்தாலும் இயேசு நமக்கு ஜெயிப்பதற்கு கிருபை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லா போராட்டங்களையும், பிரச்சனைகளையும், வியாதிகளை நம்ம ஜெயிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகளாக இருக்கிறோம். முற்றும் ஜெயம். எல்லாவற்றும் நமக்கு கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறாரு. பலவீனம், சுகவீனம், நஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகளாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம். தானியேல் முற்றும் ஜெயித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ முற்றும் ஜெயித்தார்கள். இயேசு முற்றும் ஜெயித்தார்.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணியடித்து வெற்றி சிறந்தார், சிலுவையிலேயே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கொலேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கூட அவர் நம்ம ஜெயித்தார், எல்லாவற்றையும் பிசாசை ஜெயித்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார், அவர் கடைசியில் இருக்கிற கடைசி மரணமாகிய சத்ருவை அவர் ஜெயித்து போட்டார். ஆமீன். வாசிங்க கொலேசியர் புஸ்தகம். துரைத்தனங்களையும் அது உரிந்து கொண்டு வெளியரமான கோலமாக்கி 16ஆம் வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். இல்லை, இன்னொரு வசனம். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே கொலோசியர் 2:15 2ஆம் அதிகாரம் 15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் நமக்கு விரோதமாய் வரலாம். எல்லா அந்தகார லோகாதிபதிகள் நமக்கு விரோதமாய் மாந்திரிகங்கள், செய்வினைகள், ஏவல்கள், பொல்லாத பலவீனங்கள், வியாதிகள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான பயங்கள், இவைகள் எல்லாம் கொண்டு வரலாம். இவைகள் எல்லாம் கொண்டு வந்தாலும் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. நம் குடும்பங்களை நாம் ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகள் மீது நம்ம கை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எவ்வளோ பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்காக கூட ஜெபித்து கொண்டு தான் வரும். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் பிள்ளைகளை மாற்றுவார். நிச்சயமாக பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல சுவாபங்களை கர்த்தர் கொடுப்பார். நான் கேட்குறது ஒன்றும் இல்லை பெருசாக, என் பிள்ளைங்க பட்டம் படித்து இப்போ பட்டதாரி ஆகணும், அது ஆகணும் இல்லை, சுவாபத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் திவ்ய சுவாபத்தை கொடுங்க ஐயா. பிள்ளைகள் எல்லாம் கனி உள்ள ஜீவிக்கிட்டோம். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகளை பட்டதாரிகளாக கர்த்தர் மாற்றிடுவார். நம்ம எடுப்பில் என் பிள்ளைங்க பட்டதாரி ஆகணும், என் பிள்ளைங்க சயின்டிஸ்ட் ஆகணும், என் பிள்ளைங்க அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவார். இது மிக மிக முக்கியம். பிள்ளைகள் சுவாபம், தேவனுடைய திவ்ய சுவாபத்தில் நம் பிள்ளைகள் வளர வேண்டும். அதற்கு கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு பிள்ளைகள் மூலமாய் வருகிற எல்லா சகலவிதமான காரியங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறாரு. எவ்வளவோ நம்ம போராடி இருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனையை சந்தித்து வந்திருக்கலாம், எவ்வளவோ நம்ம பாரத்தோடு வந்திருக்கலாம். சில பேர் கணவர் மூலமாக, சில பேர் மனைவி மூலமாக, சில பேர் உறவினர்கள் மூலமாக, இப்படிப்பட்டதான பல காரியங்கள் அதிகாரிகள் மூலமாக, அதிகாரிகள் கூட நம்மை வேலை ஸ்தலத்தில் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அனுபவித்து கொண்டு நம்முடைய வயிற்றில் அடித்திருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தரை மாற்றி இந்த மாதம் இயேசு நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரமே. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே இந்த மாதம் வருட கடைசியிலப்பா, இந்த புதிய மாதத்தில் ஐயா நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறீங்கப்பா. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல எங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொடுங்கப்பா, தேவ பயத்தை கொடுங்க
ஐயா. நாங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் ஒன்று கூட அங்கே தவறக்கூடாதப்பா. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஜெயத்தை கொடுப்பீர் நாங்கள் நம்புகிறோம் ஐயா. உண்மையாகவே அப்பா நீர் எங்களை நேசிக்கிறீர் ஐயா. எங்களை நேசிக்கிறபடியினால எங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க போறீங்க. நாங்கள் என்னெல்லாம் இழந்து போனோமோ அதை எல்லாம் நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் சத்துருக்களை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.